நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்டான ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கிளாஸ் இல்லைன்னா கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். வறுத்த ரவை யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது தான் அந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவு வறுபடும் போதே நம்ம வந்து இது கூட கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கணும். அதாவது உலர் திராட்சை. நீங்கள் இது சேர்க்காம கூட பண்ணலாம். தேவையான அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பலூன் போல் உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையுமே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. நம்ம கடைசியாக இதை வந்து கேசரியோடு சேர்த்துக்கலாம். மாற்றி வச்சுட்டு இதில் இந்த கடாயில் இருக்க எண்ணெய் இருக்குல்ல, அதுலேருந்து பாதி எண்ணெயை மட்டும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த எண்ணெயில் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். இவ்வளோ எண்ணெயில் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கண்டிப்பாக தண்ணி வந்து வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெயை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாதி எண்ணெயை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூவை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரவை இருக்குல்ல, அதை சேர்க்கணும். ஒரு சைடு ரவையை சேர்த்துக்கிட்டே ஒரு சைடு கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் வரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. இப்போவே ரவை நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாதி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்தளவு கேசரி பக்குவம் வரும்போது நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகம் தித்திப்பாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2-3 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியாக தெரியும். வேக வைக்கும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேசரி வந்து சூப்பராக தயாராகிருச்சு. அளவுகள் மாறாமல் நான் வீடியோவில் சொல்லியிருக்க போல் அப்படியே செஞ்சு பாருங்கள்.
நீங்களும் பெர்ஃபெக்டான கேசரி செய்ய முடியும். கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி கிஷ்மிஸ், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே கேசரி ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம கல்யாணங்களில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற போல் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா கேசரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.